திருப்பாவை பாசுரம் 28. இன்றைய நாள் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானிடத்தில் சென்று, கண்ணபிரானே, எங்களுக்கு தெரிந்த வகையில் கோவிந்தா, கண்ணா என்று சிறிய சிறிய நாமங்களை எல்லாம் கூறி அழைத்து உன்னிடத்தில் பறை கேட்க வந்திருக்கின்றோம். இப்படி சிறிய சிறிய நாமங்களை எல்லாம் அழைத்து பறை கேட்கக்கூடிய எங்களை நீ அருள் செய்யாமல் விட்டு விடாதே என்று சொல்லக்கூடிய அழகான பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகள் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறையேலோர் என்பாவாய். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று பசுக்களை மேய்த்து அனைவரும் தயிர் சாதம், மோர் சாதம் என்று சேர்ந்து உண்ணக்கூடிய ஆயர் குலத்தை சேர்ந்த அறிவில்லாத சிறுமியர்கள். இப்படிப்பட்ட குலத்தை சேர்ந்த எங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைத்திருக்கின்றது. என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட குலத்தில் நீ வந்து பிறந்து எங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் அந்த வைகுண்டம் எங்களுக்கு உறுதி என்பதை மட்டும் நாங்கள் அறிவோம். இதுதான் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிறவி பயன். கண்ணனே, உனக்கும் எங்களுக்குமான இந்த உறவு யார் நினைத்தாலும் ஒழிக்க முடியாத உறவாக இருக்கின்றது. இந்த விரதம் இருக்கக்கூடிய முறையை கூட நாங்கள் சரியாக அறிய மாட்டோம். அதனால்தான் நாங்கள் இடையிடையே உன்னை கண்ணா, மணிவண்ணா, கோவிந்தா என்றெல்லாம் ஒருமையில் அழைத்தோம். இப்படி கண்ணா, மணிவண்ணா, கோவிந்தா என்று சிறிய சிறிய திருநாமங்களை வைத்து அழைத்ததற்காக எங்கள் மேல் கோபம் கொண்டு எங்களுக்கு பறை தராமல் இருந்து விடாதே. இறைவனே, எங்களுடைய இந்த சிறிய நோன்பை ஏற்று எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானிடத்தில் கேட்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம்.